இங்கே உக்ரைனில் என் ஃப்ரெண்டு மிலிட்ரி சம்மந்தப்பட்ட கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு காலேஜில் இந்த 2 கன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த 2 கன்று பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஏர் கன் தான், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதுவும் இந்த கன்னெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கன்று தாங்க. எல்லாம் இங்கே எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறக்காக தான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணேன், வேறு எந்த இன்டென்சிவ் இல்லை. மிஷன் இம்பாசிபிளில் டாம் க்ரூஸ் சரியான வெயிட்டு டெஸ்ட் பண்ணி இது கழட்டிக்கலாம். இதில் புல்லட் ஃபில் பண்ணுறது 25-30 வந்து லேசர் மாட்டு இருக்குது, அவங்க மேலே அடிக்கணும் லேசர், அந்த இது மாட்டு ஸ்கோப்பு. சொன்னால இங்கே பார்த்தீங்களா ஏர்கன், ஏர்ன்னு சொல்ல முடியாது. இங்கே பார்த்தீங்களா இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சேஞ்ச் பண்ணால் $200 ஆகும். இது மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஒரு நார்மல் கன்னுங்க. ஆக்சுவலாக புல்லட் நார்மல் புல்லட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில் பண்ணுறதுங்க. இந்த கேஸு இதில் ஏர் கன், அந்த புல்லட்டு நார்மல் கன் மாதிரி தாங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாம். இதில் இந்த இது ஜாயின் பண்ணுறது, இந்த இடத்துல பார்க்குறது, இந்த ரெட் டாட் மாதிரி வைக்கிறது, இதுலாம் ஆக்சுவலாக ஒரிஜினல் கன்று தாங்க. இது சின்ன வேலை. இது வாங்கி 2 வருஷம் ஆச்சு. வாங்க அந்த என்ன m416 இருக்குது அது பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா m416 இதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 பக்கம் பாருங்கள், மேகு, மசிலு, டேக்டு, இது என்னன்னு தெரியல மறந்துடுச்சு. இது வந்து ஹோலோகிராஃபிக், இதுக்கு பார்த்து அடிக்கிறது. முன்னாடி பாருங்கள், இந்த இது கரெக்டாக இங்கேருந்து பார்ப்போம்ல, அது ஒரிஜினல் தாங்க. எல்லாம் ஒரிஜினல் தான். இதுக்கும் அந்த சின்ன இதெல்லாம் மாற்றினா ஒரிஜினலுங்க. இது பாருங்கள் 5.56. இது பாருங்கள் செமி சேஃபில் போட்டால் இதை சுட முடியாதுங்க, அமுத்த முடியாது. செமியில் போட்டால் அந்த ஒரு சிங்கிள் புல்லட்டாக வருது. ஆட்டோவில் போட்டால் ஃபுல்லாக இந்த 50 புல்லட்டும் சர்ன்னு அடிச்சிடும். இப்போது சேஃபில் இருக்கிறது வந்து நீங்கள் ஆக்சுவலாக பேங்க்லேயே ஒரு இந்த கன்று கொடுக்குறாங்க அப்படின்னா யாரும் வராதப்போ சேஃபில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ அட்டாக் எதுனா நடக்குதுன்னா ஆட்டோ செமிங்கிறது வந்து டக்குன்னு இப்போது கிரவுண்டு அந்த மாதிரி இதில் ஃபைட் பண்ணுறப்போ, வாரில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து அடிப்பாங்க டக்குன்னு. அவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு ஸ்கோப்பில் வச்சு அடிப்பாங்க. ஆட்டோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரூமில் யாராச்சும் இருக்காங்கடா, எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது, டோரை உடச்சோன்னே அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ஆட்டோவில் வச்சுருப்பாங்க. அந்த இதுக்கு தாங்க இதெல்லாம். இப்போ செமின்னா தூரத்துலேருந்து ஸ்கோப் போட்டு அடித்தா ஒரு புல்லட்டில் அப்படி நாக்கு அந்த மாதிரி இது பண்ணலாம், ஒரு புல்லட்டில் அடிக்கலாம். அதுங்காட்டி செமி புல்லட்டு வேஸ்ட் ஆகாது, டக்குன்னு உங்களுக்கு இந்த கேஸும் ஃபில் ஆகாது, மசிலும் சூடாகாது. அதுங்காட்டிங்க வெயிட்டுங்க, சரியான வெயிட்டு. இதெல்லாம் சின்ன வேலையெல்லாம் இருக்குங்க, எல்லாம் உடஞ்சிருச்சு. இது பாருங்கள், எல்லாம் உடஞ்சிருச்சு, சின்ன வேலையெல்லாம் இருக்குது. ஒரு நாள் சீக்கிரம் ஃபுல் இது vlog பார்ப்போம் நம்ம. இந்த சைடு எது காமிக்கிறதுக்கு இது இல்லைங்க அந்தளவுக்கு. இது பாருங்கள், இந்த இது இருக்கா, இப்படி அழுத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஷோல்டர் எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ வேணா இவ்வளோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் கன்று. ஃபார் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் மிலிட்ரி யூஸுக்கு மட்டும்தான். இது அவங்க பேட்ச் இதை போட்டிருக்காங்க 5.56x45. இது அவங்க பேட்ச் நம்பர் போட்டிருக்காங்க. சரியான வெயிட்டுங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ இருக்கும். வாங்க அப்படி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்குது பாருங்கள். இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி இதை கழட்டிக்கலாம். இதில் புல்லட் ஃபில் பண்ணுறது 25-30 புல்லட்ஸ் ஃபில் பண்ணலாம். போட்டு லாக் பண்ணிட்டோம்னா இந்த சேம்பருக்கு போகும். ஆக்சுவலி அப்போ தெரியலன்னு சொன்னேன்ல, இது பேர் வந்து சேம்பர். புல்லட் எப்படி போச்சுன்னா இந்த இதே பின்னாடி இழுத்து வர்றது. இது வந்து இருந்துச்சுங்க, அது லாஸ்ட் வீக் யாரோ வந்தப்போ உடச்சிட்டாங்க. இப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ லோட் பண்ணிட்டோம்னா இது இழுத்து விடணும். இப்படி இழுத்தோம்னா ஸ்ப்ரிங் இருக்கும், இப்படி இழுத்து இப்படி உள்ளே போய் லாக் ஆகிக்கும். அப்போ இந்த இடத்துல புல்லட்டு இதுலேருந்து இப்படி மேலே ஏறிக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம எடுத்தோம்னா டக்குன்னு 100 பேர்ட்ஸ் அப்படியே சுற்ற முடியாது. இந்த இதுவும் மசிலும் சூடாயிரும். ஆக்சுவலாக இந்த இடத்துல M4 வந்து கேஸ் கன்று தான். இந்த இடத்துல கேஸ் ஃபில் ஆயிரும். ஒரு புல்லட் இப்படி அடிக்க மிச்சம் கேஸ்லாம் இதில் வந்து ஃபில் ஆகிக்கும்.
அது வந்து நம்ம இந்த இடத்துல இதை ப்ரெஸ் பண்ணி விடணும். ஒரு 2-3-4 டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் இதில் இருக்கிற ஏர் வந்து ரிலீஃப் ஆகும், அதுக்கப்புறம் அடிக்கும். இது பார்த்தீங்கன்னா க்ரிப்பு, அதாவது மெஷர்மெண்ட் இருக்குங்க. B2 இந்த இதெல்லாம் மாட்டுற மாதிரி க்ரிப்பு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க மெஷர்மெண்ட் இருக்கும் இதில். இது வந்து லேசர் மாட்டுருக்கு, அவங்க மேலே அடிக்கணும் லேசர், அந்த இது மாட்டுருக்கு. இது வந்து ஸ்கோப்பு, இது வந்து ஏற்கனவே ஹோலோகிராஃபிக் மாட்டிருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுங்க இந்த ஆனு ஆஃபு இந்த மாதிரி இது ஆன் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா செல்லு தீர்ந்து போச்சு, இது ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் சின்ன இதுதான், இது வந்து ஹோலோகிராஃபி, அதனால் இதுக்கு செல்லு போடணும். ஒரு இதுக்கும் இருக்குங்க லாக்கு. இது பாருங்கள் குட்டி, இது மசில் கரெக்டாக அந்த நியூஸ் பாயிண்ட் கிட்ட பார்க்குறது. இப்படி பண்ணி இது பண்ணோம்னா வெளியே வரும். இந்த இதோ இப்படி வரும். இப்படி பண்ணி இதை லாக் பண்ணிட்டோம்னா அது அப்படியே நின்றுக்கும். நிறையா இருக்குங்க கண்ணில், சூப்பராக இருக்கு. ஆனால் சரியான வெயிட்டு. இது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருப்பேன். இந்த ஷோல்டர் இது டேக்ட் அப்படியே வைக்கிறதுன்ட்டு 3-4 விதமாக வச்சுக்கலாங்க. இது வாங்கி 4 வருஷம் ஆச்சு, கொஞ்சம் பழசாயிருச்சு. பெஸ்ட்டு தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் மேக் வச்சுக்கருங்க. மேக் வச்சுக்கருக்கு இந்த வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது நார்மலாக இது ஸ்பாஞ்ச் மாதிரி அதுதாங்க வச்சுருக்காங்க. இது இல்லை, ஸ்டீலு செராமிக் அந்த இதெல்லாம் வைக்கல. ஆக்சுவலாக செராமிக் தான் வைப்பாங்களாம். இந்த இதை எடுத்துக்கிட்டு அப்படியே செராமிக் வச்சுட்டு இது அப்படியே லாக் பண்ணிக்கிறது. இதை அப்படியே போட்டு இந்த இடத்துல இந்த ஸ்டாப்பு, ஹெல்மெட்டு. இந்த கன்று பார்த்தீங்கன்னா 0.45 World War I அப்போ வந்து 0.45, இப்போ வந்து 9mm அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்று வந்து மிஷன் இம்பாசிபிளில் டாம் க்ரூஸ் யூஸ் பண்ண கன்று. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.